Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Malathys cooking series and vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து honey cake recipe, eggless honey cake recipe. அதுவும் இல்லாம நம்ம ஓவன்ல செய்ய போறது இல்ல. நம்ம நார்மல் இட்லி பாத்திரத்துல தான் செய்ய போறோம். சோ இந்த ரெசிபியை ஃபுல்லா பாருங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Descriptionல full measurements கொடுத்திருக்கேன் step by step. So description click பண்ணி measurements பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கேன் measuring cupல. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன். லெமன் ஜூஸ் mix பண்ணும்போது milk வந்து வார்மா இருக்கணும், கோல்டா இருக்க கூடாது. அப்பதான் நமக்கு பட்டர் milk வந்து நல்ல கன்சிஸ்டன்சில கிடைக்கும். சோ இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஓரமா வெச்சிடுங்க. இப்போ பட்டர் மில்க் ரெடி ஆகிற டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு நம்ம வாட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை பாயில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சுகர் வந்து நல்லா அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கவர் பண்ணி ஒரு 5 minutes அளவுக்கு நம்ம இந்த சுகர் சிரப்பை பாயில் பண்ணுவோம். இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ண போகிறேன், ரா ஹனி. இந்த ஹனியை நல்லா டிசால்வ் பண்ணி விட்டது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப்பை அப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பட்டர் மில்க்கும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பால் நல்லாவே திரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஏடேடாக கர்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம பட்டர் மில்க் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல, விஸ்க் வச்சு தான் நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். ஒரே டைரெக்ஷனில் ஒரு 5 to 7 minutes வரைக்கும் பீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பட்டர் மில்க் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நான் இதில் மெல்டட் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பட்டர் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணலாம், இல்லை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் 1 கப் மைதாக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஈக்குவல் ரேஷியோ. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் அதில் 75% ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சுகர் ஆட் பண்ணும்போது, பவுடர் சுகர் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், லம்ஸ்லாம் இருக்கலாமல். இப்போது இதையும் நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம இது கூட வந்து 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறோம். மைதா கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சீவ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து சரி வரலன்னா ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதில் எதுவுமே லம்ஸ் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து டிசைட் மோடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தை, இல்லைன்னா நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இந்த கேக் பாயில் பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்குள்ளார அந்த கேக் மோல்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து வாட்டர் வந்து படக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சா போதும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம பேட்டரை மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போது பாருங்கள், நம்ம பாத்திரம் நல்லாவே ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கேக் மோல்டை நம்ம உள்ளே வைக்க போகிறோம்.
உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக் பேட்டர் மேலே ஒரு பிளேட்டை வந்து கவர் பண்ணிவிடுவோம். இந்த கேக் மோல்டுக்கு மேலே ஒரு பிளேட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தண்ணி வச்சுருக்கனால அந்த ஆவி ஃபுல்லாக அந்த கேக்கில் அடிக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் அதில் வந்து ஒரு பிளேட்டை வச்சு இதை இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடியை வச்சுட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 50 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் வந்து மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே தடவுற அந்த ஸ்ப்ரெட்டை ரெடி பண்ணிவிடுவோம். ஸ்ப்ரெட்டுக்கு வந்து நான் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் எடுத்திருக்கேன். நான் ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் இருந்தாலும் ஓகே, ஆப்பிள் ஜாமாக இருந்தாலும் ஓகே. ஸோ உங்களோட டிசையர்ட் ஃப்ளேவர் ஜாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜாமை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை மெல்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஜாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் இதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஹனி கேக். ஸோ ஹனியோட ஃப்ளேவர் இருக்கிறதுனால 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஹனி ஆட் பண்ணிடலாம். ஹனி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம மேலே தடவுற ஜாம் ஸ்ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கேக்கில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஹோல்ஸ் போட்டுடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணும்போது அது உள்ளே ஃபுல்லாக இறங்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இது மேலே வந்து நம்ம ஏற்கனவே பண்ண அந்த சுகர் சிரப்பை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோ இல்லை ஸ்பூனோ கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சுகர் சிரப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் அப்ளை பண்ணும் போதே தெரியும், அது ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கும். அந்த கேக் ஃபுல்லாக வந்து இறங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் மேலே இருக்கவே இருக்காது, ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணும் போதே உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது. கேக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, நல்லா மீடியம் ஹாட்டில் இருக்கணும். அந்த டைமில் வந்து நீங்கள் சுகர் சிரப் இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் வந்து அந்த சுகர் சிரப்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும் அந்த கேக்கில். இப்போது நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஜாம் ஸ்ப்ரெட்டை இதில் அப்ளை பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து திக்கன் ஆகிடும். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போது இதுக்கப்புறம் நம்ம மேலே கிரேட்டட் கோகோனட்ஸை அதில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ப்ரிசர்வ்ட் கோகோனட் பவுடர் வச்சுருந்தேன், ஸோ அதுதான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்ஸ் கூட லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹனி கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டா நான் இதோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த கேக்கை நான் கொண்டு வர போகிறேன். இப்போது நம்ம எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இதை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான், நம்ம ஹனி கேக் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்லேயே குக்கர்லேயே எந்த ஒரு எலக்ட்ரிக் பீட்ரோ இல்லை ஓவனோ இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் இந்த கேக் வச்சு அனுப்புங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. இப்போது நான் எதாவது வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக நம்ம கேக் இருக்குன்ட்டு. இந்த கேக் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathys குக்கிங் சீரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.